இன்னைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் சொல்கிறேன். ஆறாவதாக நான் நினைக்கிறேன், இது ஆறாவது பார்ட்னு நினைக்கிறேன், 6th பார்ட்டு. ஃபெலோஷிப் மேட்டர்ஸ். ஐக்கியம் முக்கியம். ரைமிங்காக வருது இல்லை தமிழில்? ஐக்கியம் முக்கியம். சொல்லம்மா எல்லாம் சேர்ந்து, என்ன முக்கியம்? ஐக்கியம். ஐக்கியம் முக்கியம். எந்த ஐக்கியம் முக்கியன்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஐக்கியம் முக்கியம்தான். ஆமாம், எனக்கும் ஐக்கியம் இருக்குது, 10 ஐக்கியம் இருக்குது. அதில் ஒரு ஐக்கியம் இது. அந்த ஐக்கியத்தை குறித்து சொல்லலை. ஐக்கியம் முக்கியம். ஐக்கியத்தை முக்கியம். ஃபெலோஷிப் மேட்டர்ஸ். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஊழியத்தில், குடும்பத்தில் ஐக்கியம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் என்று சொல்லுகிறது. அதை ஆங்கிலத்தில் அந்யோன்யத்திலும் என்று வாசிக்கும் பொழுது ஐக்கியத்திலும். தமிழ் இந்தியன் ரிவைஸ்டு வெர்ஷன்ல சொல்லுகிறது அவர்கள் அப்போஸ்தலருடைய போதனைகளிலும் ஐக்கியத்திலும் அப்பம் புசித்தலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். And they continued steadfastly in the apostles' teaching and fellowship. Fellowship ரொம்ப முக்கியங்க. எபிரேயர் 13:1 வசனம் சொல்லுகிறது சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறது. ஐக்கியம் மிக முக்கியமா இருக்கிறதுனால அந்த ஐக்கியத்துல சகோதர சிநேகம் மிக மிக முக்கியம். இன்னைக்கு யாரோடு என்னுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது கடவுள் இல்லை, நீங்க தான். பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு சாய்ஸ் வச்சாருங்க. என்ன பாக்குறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சாய்ஸ் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நீங்களும் நானும் தெரிந்தெடுக்க வேண்டும் என்கிற அந்த ஃப்ரீ வில்ல, சுய சித்தத்தை, அந்த ஃப்ரீ சாய்ஸை வச்சுட்டாரு. நல்லதை வச்சுட்டாரு, கெட்டதை வச்சுட்டாரு. நல்ல ஐக்கியத்தையும் இருக்கு, கெட்ட ஐக்கியமும் இருக்கு. சரியானது இருக்குது, தவறானது இருக்கிறது. நியாயம் இருக்கு, அநியாயம் இருக்கிறது. இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. இந்த ஐக்கியத்திலே நான் எந்த ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீங்க தான், நான் தான். நான் எந்த ஐக்கியத்தோடு நான் இருக்கிறேனோ அதன் பிரகாரமாக தான் நான் போவேன். சில சமயத்தில் சொல்ல ஒரு தமிழில் ஒரு வார்த்தை இருக்கும், ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அந்த வார்த்தை அது எதுக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனத்தோட தான் சேரணுவாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் பயங்கர ஹார்ஷ் அது. ஏன்னா எவன் கெட்டது செய்யறணும், எவன் பாவம் செய்யறணும், அந்த பாவத்தோட தான் சில பேர் போய் சேர்ந்து அழிஞ்சு போறாங்க. எந்த ஐக்கியம் எனக்கு முக்கியம்? போன வாரம் நான் ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல இருக்கிற வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க வயிறு எரிஞ்சுன்னு வந்தேன் ஊர்ல இருந்து. இன்னைக்கு நேற்றுக்கு வயிறு எரிஞ்சுட்டு தான் வந்தேன். போன காரியம் நல்லபடியாக ஆண்டவர் நடத்தி கொடுத்தார், கடவுளுக்கு நன்றி. ஆனா அங்க இருக்கிற ஜனங்களை பார்க்கும்பொழுது வயிறு எரிஞ்சுக்கிட்டு வந்தேன். சின்ன பையன், சின்ன மனுஷன், சின்ன பையன், 25 வயசு கூட இல்லை, 30 வயசுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும், அவங்கள ஒரே ஒருத்தரை கூட என்னால கண்டுபிடிக்க முடியல குடி இல்லாதவங்களா. ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியல குடி இல்லாதவங்களா. ஒவ்வொருத்தரும் குடிக்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். அவ்வளவு மண்ணை தூக்குறாங்க, அவ்வளவு கல்லை தூக்குறாங்க, அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவ்வளவு அழுக்கா வராங்க, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அவ்வளவு செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் குடி இல்லாம இல்லை. அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனை உண்டாகிறது. அவங்க முகத்தை பார்க்கும்போது அவ்வளவு கண்களை பார்க்கும்போது அவ்வளவு அப்படியே நிறமெல்லாம் அப்படியே மஞ்சளாக, அப்படியே சிவப்பாக, கண்களெல்லாம் குழி விழுந்து, அவங்களை விசாரிப்பார் இல்லாம, கேட்பார் இல்லாம அவ்வளவு மோசத்திலும் மோசமா இருக்கிறாங்க. ஏன்? ஐக்கியம் சரியில்லை, கூட்டு சரியில்லை, ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை. என் சொந்தத்தில் ஒருத்தரை பார்க்க போனேன். அவங்க வீட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், போன வருஷத்தில் அவனுடைய 2வது பையனும் 2வது பையன் நினைக்கிறேன், கிட்னி ஃபெயிலியர். நம்மெல்லாம் ஜாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், சஞ்சய்ன்னு சொல்லி. கிட்னி ஃபெயிலியர் நல்லா இறந்து போயிட்டாப்ல. சின்ன பையன், 16 வயசுக்குள்ள தான் அந்த பையன்.
அது ஹெரிடிட்டினால கிட்னி அஃபெக்ட் ஆகிடுச்சு. சுகர் வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகி போன வருஷத்தில் இறந்து போயிட்டப்பெல்லாம் போயிட்டு நாங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். அவங்க ஃபேமிலிக்கு போய் நானும் என்னுடைய அம்மாவும் போய் விசாரிக்கும் போது அவங்களுடைய பையன், அப்பா இல்லை, வெறும் அம்மா, ஒரு ஆள், பாட்டி, பசங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விசாரிக்க போனால் அந்த அம்மா அழுகுறாங்க. இவன் எனக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை, என்னை காப்பாற்றணும்னு கூட அவசியம் இல்லை, அவன் கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டியை காப்பாற்றிட்டா போதும், ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. ஏன்? இன்னும் 18 வயசு ஆகல, 20 வயசு ஆகல, குடி, ஐக்கியம் சரியில்லை, வயிறு எரியுது. ஃபெலோஷிப் மேட்டர்ஸ். நம்ம யாரு கூட சேர்றன்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு கூடையில் நல்ல பழங்கள்லாம் இருக்கு, ஒரே ஒரு அழுகி போன தக்காளியை ஒரு வாரம் வைங்க, ஒரு வாரம் இல்லை, ஒரு 3 நாள் வைங்க, பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழுகி போட்டுடும். ஃபெலோஷிப் முக்கியம். ஆண்டவருடைய வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுகிறது. நம்ம யாரோடு வைக்கிறோம் என்பது முக்கியம். சொல்லமா